அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அதிபராக பதவியேற்ற ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். I, Donald John Trump, do solemnly swear. The golden age of America begins right now. We are one people, one family, and one glorious nation under God. We will never give in, we will never give up, we will never ever back down, and we will never ever surrender. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கிய இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. மொத்தமுள்ள 538 பிரதிநிதிகளில் 312 உறுப்பினர்களை பெற்று ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார். இதையடுத்து புதிய அதிபர் பதவியேற்பு விழா இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு நடைபெற்றது. பதவியேற்பு விழாவையொட்டி தலைநகர் வாஷிங்டன் விழாக்கோலம் பூண்டது. பாரம்பரிய முறைப்படி வெள்ளை மாளிகைக்கு வந்த ட்ரம்பையும் அவரது மனைவி மெலேனியாவையும் அதிபர் ஜோ பைடன், ஜில் பைடன் ஆகியோர் வரவேற்றனர். மேலும் கேபிட்டோல் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டார். கடும் குளிர் காரணமாக 45 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா உள்ளரங்கில் நடைபெற்றது. முதலில் துணை அதிபராக ஜே.டி. வேன்ஸ் பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். அமெரிக்க தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். I, Donald John Trump, do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear. That I will faithfully execute. That I will faithfully execute. The office of President of the United States. The office of President of the United States. And will, to the best of my ability. And will, to the best of my ability. Preserve, protect, and defend. Preserve, protect, and defend. The Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து பீரங்கி குண்டுகள் முழக்கம் செய்யப்பட்டன. பேண்ட் வாத்திய இசை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ட்ரம்புக்கு துணை அதிபர் ஜே.டி. வேன்ஸ், முன்னாள் அதிபர் ஜோ பைடன், முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்பு விழாவில் அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் பாரக் ஒபாமா, பில் கிளின்டன், அவரது மனைவி ஹிலாரி கிளின்டன், ஜார்ஜ் புஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்து கடிதத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் வழங்கினார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, இந்திய வம்சாவளி விவேக் ராமசாமி, டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், மெட்டா தலைவர் மார்க் ஜூகர்பர்க் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழா முடிவடைந்ததும் பாரம்பரிய முறைப்படி ஜோ பைடனையும் அவரது மனைவி ஜில் பைடனையும் ஹெலிகாப்டர் மூலம் ட்ரம்ப் வழி அனுப்பி வைத்தார். மேலும் ட்ரம்புக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.